பல 18 வயசு ஆன ஒருத்தர் இல்லை அவரை கேட்கும் போது அவர் கண்ணில் ஒரு 18 வயசுக்கான ஒரு மூடு தான் தெரிஞ்சது. சிறப்பான ஆரணி. நானும் அப்படியே ஃப்ளாஷ்பேக்ல போயிட்டு 18 வயசை ரீவைண்ட் பண்ணி பார்த்தேன். அதாவது அதாவது 18 வயசுல வந்து ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். அந்த இன்னசென்ஸ் வந்து பர்டிகுலராக லவ்ல வந்து ரொம்ப முக்கியமான நான் நினைக்கிறேன். அந்த வயசுல தான் லவ் பண்ணலாமா வேணாமான்ற முடிவை நம்ம எடுக்கணும். ஆனால் அந்த வயசில் எடுக்கிற முடிவு நல்லதாக கெட்டதாக தள்ளி வச்சுட்டா உண்மைன்றது மட்டும் நல்லா எனக்கு புரியுது. அந்த வயசில் அந்த பியூராக அந்த ஒரு சொல்ல இன்னசென்ஸ் இருந்தது, அது கிடைக்கவே கிடைக்காது. அந்த இன்னசென்ஸ் அதை மட்டும் விட்டுறாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. லவ் வந்து எல்லாத்தையும் தாண்டின ஒரு விஷயம். அது ஒன்று தான் நம்மளை வந்து ஒருத்தர் மதிக்க வைக்கணும். ஒருத்தர் சார் ஓகே சார் கண்டிப்பாக தப்பா என்ன பண்ணலாம் தப்பு நமக்கு வருதுடா அதே மாதிரி வேணும் அப்படிங்கிறது என்ன வருது சார்? ஏன் சொல்றேன்னா பாரதி சொல்லும்போது காதல் அடைதல் உயிரி இருக்கு பாரதாரம் சொல்லுவாங்க. அது கட்டி நகர்ப்படும் தன்மை அப்படின்னா காதலினால் சாதாரண நிறுத்தல் கூடும் அப்படின்னா காதலினால் மாணவர்களுக்கு தலைவி உண்டாகும், தலைவியிலே மாணவர்களுக்கு தலைவி தீரும். அப்போ இதுதான் தலைவி இன்பம் ஃபுல் நடிக்கிறாரு. என்னுடைய அடுத்த ஒரே ஒரு கேள்வி, அதாவது ஒரே ஒரு கேள்வி, அதாவது நீங்கள் 18 வயதை நோக்கி நகர்ந்து விட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் 18 வயது, நானும் 18 வயது. அப்படி ஒரு கற்பனை ஆச்சரியமாக இருந்தாலும் கேட்டுக்கொள்கிறேன். சரி, அதாவது நாம் உங்களை கேட்கிறோம். இளைஞராக இருந்த போது 18 வயதில் அப்படியே நாம் நடந்தோ அல்லது வண்டியோ போய் கொண்டிருக்கும் போது ஒரு பாடல் உங்களுடைய காலில் விழுந்தது, காதல் பாடல் விழுந்தது. உண்டு உண்டு இரண்டு வரி ஒன் சைடாக இந்த மொரட்டு சிங்கிள்ஸுக்காக வேணா அதை நான் சொல்றேன். பாட வராது, ட்ரை பண்றேன். அவ்வளோதான். ஆனால் உங்கள் இதயத்தை அது தொட்ட பாடம். ஆமாம், நீங்கள் கேட்ட பாடம் உண்மையிலேயே மகிழ்ச்சி. ஒரே ஒரு கேள்வி, என் தம்பிகளுக்கு தெரியும் அண்ணன் என்றால் என்ன.